இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ராஜஸ்தானில் ரொம்பவே ஃபேமஸான கேவர் கோவாவோட எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து ஐஸ் கியூப் கொஞ்சமாக சேர்த்து கையால் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணையிலேயே இந்த மாதிரி கிரீமியாக வரும். அந்த கிரீமியாக வந்தோடனே அந்த ஐஸ் கட்டியை தூக்கி ஓரமாக போட்டுடலாம். இப்போ அடுத்ததாக 1/4 கிலோ மைதா, 1 ஸ்பூன் கடல மாவு சேர்க்குறேன். மைதாவை எல்லாத்தையும் கொட்டிடாமல் ஃபஸ்ட்டு ஒரு தடவை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்கிற மைதாவையும் சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதில் சாதா வாட்டர் சேர்க்கக்கூடாது, ஐஸ் வாட்டர் சேர்த்து தான் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் 3 மணி நேரத்துக்கு வைக்கிறேன். இந்த ரெசிபிக்கு கோவா செய்யணும். இந்த வீடியோல என்னால போட முடியல. இதுக்கு ஜீராவும் காய்ச்சிருக்கணும். ஜீரா வந்து நம்ம கையில தொட்டா ஒட்டணும், அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததா மாவை 3 மணி நேரம் கழிச்சு வெளியில எடுத்து வைக்கிறேன். கொஞ்சம் கெட்டியா இருந்துச்சு பாத்தீங்களா? அதுல கொஞ்சமா ஐஸ் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ சூடான ஆயில்ல இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றணும். ஃபுல்லா ஊத்திடக்கூடாது. அப்படி நீங்க ஃபுல்லா நிறைய ஊத்திட்டீங்கன்னா கீழே போய் உறைஞ்சிரும். ஸ்டவ்வும் ஸ்பீட்ல இருக்கலாம். டப்பாவும் இந்த மாதிரி டப்பாவா எடுத்துக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி ரவுண்டிங்கா வரும். சுட்டு வச்ச கேவர் மேல ஃபர்ஸ்ட் ஜீரா ஊத்துறோம், அப்புறம் கோவா, அப்புறம் பிஸ்தா, இது எல்லாமே சேர்த்து அழகா டெக்கரேஷன் பண்ணி